முதன்முறையாக இந்தியா வரும் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸை தடபுடலாக வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி பாலம் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக அவர் பயணிக்கும் அனைத்து இடங்களிலும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கும் விதமாக பாஜக சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடுகிறது. இன்றைய கூட்டத்தில் சுகாதாரத்துறையின் மானிய கோரிக்கை இடம்பெறுகிறது. கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறும். அதற்கு பதிலளித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் பச்சையான பாஜக காரராகவே வெளிப்படுத்திக் கொள்கிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆங்கில பத்திரிகையின் கேள்விகளுக்கு கடிதம் வாயிலாக பதிலளித்த அவர், பாஜகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளை ஆளுநர் இன்னும் அதிகமாக மேற்கொண்டு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்யட்டும் என கிண்டலடித்தார். உதகையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தொடர்வதாகவும் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசிடம் சென்றதாகவும் ராஜ்பவன் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் சட்டத்திற்கு புறம்பான கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு ராஜ்பவன் விளக்கம் அளித்துள்ளது. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை தொடர்கிறார் என்பதால் மாநாடு நடத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்று மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக மின்வாரிய ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். மின்வாரியத்தில் காலியாக உள்ள 62,000 பணியிடங்களை நிரப்புவது, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அரசு துறைகளில் 12 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஷா சென்ற ஹரியானா, மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்தது போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சிக்கு வரும் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உறுதிபட கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்ற முதலமைச்சருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் தூர்தர்ஷன் நடத்திய நிகழ்ச்சியில் 2வது முறையாக தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தூர்தர்ஷனில் நடைபெற்ற பொன்விழா நிகழ்ச்சியில் அனைத்துலகும் இன்பமுறை என்பதற்கு பதிலாக அனைத்துலகும் என்று தவறாக பாடப்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 8 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல மதுரை விமான நிலையம், மதுரை நகரம், பரமத்தி வேலூர், ஈரோடு, திருச்சி மற்றும் சென்னை மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்கும் விதமாக நேற்று பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குறிப்பாக மானாமதுரை, அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை சேரன் மகாதேவியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததில் மின்கம்பங்கள் சேதமாகின. இதனால் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிக்கு பிறகு பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் மணிக்கணக்கில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மின் இணைப்பு துண்டிப்பு குறித்து புகார் அளிக்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
தஞ்சையில் பல்வேறு இடங்களில் இரவு மணிக்கணக்கில் மின்சாரம் தடைபட்டதால் அம்மாவட்ட மக்கள் அவதிக்கு ஆளாகினர். ஐயம்பேட்டை நெடுந்தெரு பகுதியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் போனதால் ஆத்திரமடைந்த மக்கள் பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை மற்றும் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக இரவு நேரத்தில் மின்சாரம் தடைபட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பகுதியில் மின் இணைப்பு கேபிள் லைன்கள் பழமையாக இருப்பதால் அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கேட்டு 33 நாட்களாக நடைபெற்று வந்த விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரையில் படகில் தூங்கிக் கொண்டிருந்த சங்குக்குழி மீனவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இதே பகுதியில் நேற்றும் ஒரு கொலை நடந்த நிலையில் இன்று மற்றொரு கொலையால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் ரவுடி ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் ரவுடி தொண்டைராஜ் தனது மனைவியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பாக 6 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அடுத்த மாதத்தில் இருந்து இனிமேல் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் விண்ணப்பதாரர்களின் அடையாளத்தை ஆதார் அடிப்படையில் சரிபார்க்க பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்யும் போது விண்ணப்பதாரர்கள் ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் மூலம் தங்களது அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறையை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கவே பாஜக இவை அனைத்தையும் செய்வதாக கூறினார். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை எதிரி போல நடத்துவதாக பிரதமர் மோடி மீது ஆதங்கப்பட்டார். 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்தியா கூட்டணி தொடரும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2027 தேர்தலில் பாஜகவிற்கு படுதோல்வியை மக்கள் பரிசாக வழங்குவார்கள் என்றார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநகர போக்குவரத்து அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ள மேலாண் இயக்குநர் பிரபுசங்கர், கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அறிவித்தபடி பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பெயர் பலகைகள் உள்ளிட்டவைகள் சேதமடைந்தன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் உள்ள கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள், மின் வயர்கள் கீழே விழுந்து சேதமடைந்தன. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாலையில் சாய்ந்தது. சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தால் இளையான்குடியிலிருந்து மானாமதுரை செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் பகுதியை அமைச்சர் ஏவா வேலு, சேகர்பாபு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தமுக்க மைதானம் முதல் ஆழ்வார்புரம் ஆற்றங்கரை வரை உள்ள பகுதிகளில் சாலையின் நடுவே செல்லும் ஒயர்கள், மேம்பால பணிகள், சாலையில் ஆங்காங்கே கட்டுமான பொருட்கள் வைத்திருக்கும் இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்ணீரஞ்சலி போராட்டத்திற்கு தாம் கண்ணீரஞ்சலி செலுத்துவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை பம்மலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் காலத்தில் இதுபோன்ற போராட்டங்கள் எல்லாம் நடக்கும் என்றார். மயிலாடுதுறையில் முன்பட்ட குறுவை நடவு பணியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். களைப்பு தெரியாமல் இருக்க பெங்காலி பாடல்களை பாடியவாறு பணி செய்தனர். ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 3 ஆண்டுகளாக வடமாநில தொழிலாளர்களையே பயன்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சுங்கச்சாவடியில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி சாலை பணிகள் நீண்ட நாட்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விடுமுறை தினத்தில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை ஆலந்தூரில் திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். MKN சாலையில் திமுக சார்பில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருக்கோவிலூர் அருகே மகளிர் சுய உதவிக்குழுவில் பணம் பிரிப்பது தொடர்பாக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கடந்த மாதம் வங்கியில் இருந்து எடுக்கப்பட்ட 7 லட்சம் ரூபாயை பிரித்து தராமல் தலைவி மற்றும் துணைத் தலைவி பிரித்துக் கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமை இரவு குழு தலைவி ஜெயந்தி வீட்டிற்கு சென்ற ஒரு தரப்பினர் பொருட்களை அடித்து சேதப்படுத்தினர். பெங்களூருவிலிருந்து மூட்டை மூட்டையாக காரில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 250 கிலோ குட்கா போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த அப்துல் ரஷீத் எனும் வியாபாரியிடம் விற்பனைக்கு கொடுப்பதற்காக பெங்களூருவிலிருந்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் தம்பதியினரிடம் நூதன மோசடி செய்து 500 ரூபாய் பறித்து சென்ற திருநங்கைகள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ₹1 காயின் மற்றும் பணப்பையை கொடுத்தால் ஆசீர்வாதம் செய்துவிட்டு திருப்பி தந்துவிடுவதாக கூறி பையை வாங்கிய திருநங்கைகள் அதனை திருப்பி கொடுத்தபோது 500 ரூபாய் பணத்தை எடுத்துக் கொண்டனர். பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளரும் பெண் இன்ஸ்பெக்டரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்ய மறுத்த காதலன் மீது கல்லூரி மாணவி போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பான விசாரணையின் போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை ராயபுரத்தில் உள்ள ஆர்எம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அபாயகரமாக காணப்படும் பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலையில் அதில் புழுக்களும் நெளிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சில சமயங்களில் படுக்கைகள் பற்றாக்குறை காரணமாக குழந்தை பெற்ற பெண்கள் தரையில் படுக்கும் நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பெற்றெடுத்த பெண் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்தார். உயர் இரத்த அழுத்தம் இருந்ததால் பிரசவத்தின் போது அதிகப்படியான இரத்தம் வெளியேறியதாகவும் அதனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு மணல் குவாரிகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். துறையூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்வ ராஜாமணி, குவாரிகள் திறக்காத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சங்கங்களை இணைத்து பெரிய அளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சித்தூர் கேட் பகுதியில் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையின் மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 11 லட்சம் ரூபாய் செலவில் பயணியர் நிழற்குடை கட்டி திறக்கப்பட்டு 2 நாட்களில் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து இரவோடு இரவாக மேற்கூரையை ஒப்பந்ததாரர் சீரமைத்துள்ளார். சென்னை கொளத்தூரில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சோமநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. கோவிலுக்கு சொந்தமான சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை அதிகாரிகள் முறையாக அகற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே விவசாய தோட்டங்களில் புகுந்த 2 காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. அவைகளை விரைந்து காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சாலையில் நின்றிருந்த சுற்றுலா பயணிகள் மீது மோதும் வகையில் சென்ற கார் ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சுற்றுலா பயணிகள் திரண்டு கார் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கூட்டத்தை கலைத்ததுடன் ஓட்டுநருக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. குப்பைகள் தீப்பிடித்து எரிவதால் அங்குள்ள மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தென்காசியில் கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அருணாச்சலபுரம் கிராமத்தில் இருந்த ரேஷன் கடை மிகவும் பழுதடைந்து உள்ள நிலையில் 13,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதியதில் பெற்றோர் கண்முன்னே 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியை சேர்ந்த கார்த்திக் வேலூரில் நடைபெற்ற திருமணத்தில் குடும்பத்துடன் பங்கேற்றுவிட்டு உறவினர்களுடன் ஆட்டோவில் வீடு திரும்பினார். அப்போது விபத்தில் சிக்கி அவரது மகள் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தெருநாய்களின் அட்டகாசத்தை வீடியோவாக எடுத்து சிடி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தேரடி தெருவில் ரேஷன் கடை, சத்துணவு கூடம், காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் அவை குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் அச்சுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. காஷ்மீரின் ராம்பனில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் சாலைகளை மூடிய பாறை குவியல்களுக்கு மத்தியில் கார்கள், லாரிகள், ஆம்புலன்ஸ்கள் புதைந்து சேதமடைந்தன. ஏமனில் மீண்டும் துறைமுகத்தை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹொய்டைடா துறைமுகத்தில் உள்ள முக்கிய அலுவலக கட்டிடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சிலர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. கிழக்கு சீனாவில் வெக்ஃபாங் நகரில் 42ஆம் ஆண்டு சர்வதேச பட்டம் விடும் திருவிழா வண்ணமயமாக தொடங்கியது. பட்டங்களின் பிறப்பிடம் என அழைக்கப்படும் வெக்ஃபாங் நகரில் 1984ஆம் ஆண்டு முதல் இந்த திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் 51 நாடுகளை சேர்ந்த 257 குழுக்கள் பங்கேற்றன. ஈராக்கில் பாதுகாப்பு படையின் தேசிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா, சீனா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள், ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பார்வையிட்ட பார்வையாளர்கள் அதன் பயன்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். ஸ்காட்லாந்தில் கோர்கி இன நாய்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துள்ளி குதித்து கியூட்டாக ஓடின. மறைந்த ராணி 2ஆம் எலிசபெத்தின் நினைவாக அவருக்கு மிகவும் பிடித்த கோர்கி இன நாய்களுக்கு மட்டும் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஓட்டப்பந்தய போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெற்ற நாய்க்கு விளையாட்டு மற்றும் உணவுப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 39வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரட்சி நடத்துகின்றன. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள குஜராத் அணி தொடர்ந்து அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர் தோல்விகளில் இருந்து மீண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளது. அதே சமயம் நேற்று மும்பை அணியிடம் படுதோல்வி அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி இடத்திலேயே நீடித்து வருகிறது. உலகின் மிக சிறந்த ஃபீல்டர் ஜடேஜா தான் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளருமான ஆஷிஷ் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஜடேஜா 2008இல் கிரிக்கெட்டில் சேர்ந்தபோது எப்படி ஃபீல்டிங் செய்தாரோ இப்போதும் அப்படியே ஃபீல்டிங் செய்கிறார் எனவும் அதற்கு காரணம் அவரது உடற்தகுதிதான் என்றும் கூறியுள்ளார். மும்பை வான்கடே மைதானத்தில் ஐபிஎல் போட்டியை பார்க்க சென்ற நீதிபதியின் செல்போன் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மும்பை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண குடும்பத்துடன் மைதானத்திற்கு சென்றபோது தனது ஐபோன் 14 போன் திருடப்பட்டதாக போலீசில் அவர் புகார் கொடுத்தார். ரெட்ரோ திரைப்படம் வெற்றி பெற வேண்டிய அசாம் மாநிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த காமாக்கியா கோவிலில் நடிகர் சூர்யா மற்றும் அவரது மனைவி ஜோதிகா சாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஜோதிகா தாம் புதிய படத்தில் நடிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மராட்டி படத்தில் நடிக்கவும் பட ரிலீஸுக்காகவும் ஒரு சினிமா ரசிகனாக ஆவலுடன் காத்துக் கொண்டிருப்பதாக நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். மராட்டி படம் தொடர்பாக இயக்குனர் மதிமாறன் தன்னை சந்தித்த போது மேக்கிங் வீடியோ ஒன்றை காட்டியதாகவும் அந்த வீடியோவில் படகு போட்டி காட்சிகளை பார்த்து பிரமித்து விட்டதாகவும் தெரிவித்தார். கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தனது பெயரை குறிப்பிட்டு ஆட்டோகிராஃப் போட்ட ஜெர்சி பரிசாக கிடைத்திருப்பதாக நடிகர் மோகன்லால் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அந்த ஜெர்சியில் மெஸ்ஸி ஆட்டோகிராஃப் போடும் வீடியோவை பகிர்ந்துள்ள மோகன்லால் தனது பெயரை மெஸ்ஸி கைப்பட எழுதியிருப்பது நம்ப முடியாத தருணம் என சிலாகித்து பதிவிட்டுள்ளார்.
காதல் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் நன்கு அறியப்பட்ட நடிகர் சுகுமாரன் தலைமறைவாகியுள்ளார். சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் சுகுமாரன் மீது துணை நடிகை ஒருவர் மோசடி புகார் அளித்தார். அதில் சுகுமாரன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பணம் மற்றும் நகைகளை பெற்று ஏமாற்றிவிட்டதாக கூறியிருந்தார். பிராமணர்களை அவமதித்து பேசியதாக நடிகரும் இயக்குநருமான அனுராக் காஷ்யப் மீது ஜெய்ப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிராமணர்கள் மீது சிறுநீர் கழிப்பேன் என சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டது மிக பெரும் சர்ச்சையானது. இதற்காக மன்னிப்பு கேட்டபோதும் ஜெய்ப்பூரில் உள்ள பஜாஜ் நகர் காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் தேவூரில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை பெருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் பூத்தட்டுகளை ஊர்வலமாக சுமந்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அறமலர்த்த நாயகி உடனுரை கம்பகேரேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் சரபேஸ்வரருக்கு சித்திரை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ருத்ர ஜப ஹோமமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள எல்லையம்மன் கோவில் பங்குனி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் ஊர்வலமாக வர சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் பூந்தட்டுகளை கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்தனர்.